கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதுத்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. நேத்து உங்க அண்ணன் ராசகுட்டி ஃபோன் பண்ணிருந்தான். என்ன சொன்னா மேடம்? ஒன்னும் இல்லம்மா, உங்க அண்ணன் வேலைக்காக துபாய்க்கு போக போறானா. சென்னை ஏர்போர்ட்ல தான் ஃபிளைட் ஏறி போக போறதா என்கிட்ட சொன்னான். உன்னை சனிக்கிழமை 8 மணிக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ரிசீவ் பண்ணிக்க சொன்னான். சரியா மேடம், நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகேம்மா, குட் நைட், பார்க்கலாம். சரிங்க மேடம், குட் நைட். உள்ளூர்ல மட்டும் ரொம்ப வெட்டி கிழிச்சிட்டாரு, இன்னும் துபாய்க்கு போய் பெருசா கிழிக்க போறாரு ஃப்ராடு பையன். எதுக்கு புள்ள எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்கா? இப்பவாவது புத்தி வந்துச்சேன்னு சந்தோஷப்படு. ஐயோ பூவே போப்புல, அவனுக்காவது புத்தி வரதாவது. யாத்தாத்தோட ஆட்டை போட்டுதான் இங்க வரான்னு நினைக்கிறேன் பாரு. அவன் பொம்பளை பிள்ளைய கூப்பிடுறதுக்கு ஆம்பளை பையலுக்கு போவாங்க. என் கூட பிறந்த லூசு அத கூப்பிட என்ன வர சொல்லிருக்கு. எனக்கு மட்டும் எல்லாமே தலைகீழ நடக்குது. ச்சே, வரட்டும், அதுக்கு இருக்கு. சொல்லுடி. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த மாதிரி கப்பு எடுத்துட்டு வந்து பெரிய சீன் போட்டாடி. தோத்து போன அவமானத்துல தான் நீ காலேஜுக்கே வரலையா? ஐயோ, மான கேடு பண்ணிட்டா. உன்னால பாத்ரூம்ல இருக்கிற பிளாஸ்டிக் கப்பை கூட வாங்க முடியாதான். தோக்குறது எப்படின்னு உங்ககிட்ட ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணுமா? அவ கழுவி கழுவி ஊத்துனத நினைச்சா நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. அவ அவ்வளவு திமிரா பேசினாளா? இனியும் அவளை விட்டு வைக்க கூடாது. ஆமா தீபி, நீ ஒரு வேஸ்டா, டம்மி பீஸா. நீ வெறும் வாயை வச்சுக்கிட்டு குறும்பட ஓட்டுவேன்னு சொல்றாடி. ஏய், நிறுத்துடி. அவளுங்க வெறுப்பேத்துனத நீ என்கிட்ட சொல்லி என்ன வெறுப்பேத்துறியா? வேடி போன. சீ. பாட்டி, பாட்டி. ஏப்ல பூவே, இது நம்ம பாட்டி வீடுப்ல. ஏன் தயங்குறவா? உள்ள போலாம். தாத்தா, தாத்தா, இது பூங்கோத நாச்சியார் நினைவு போட்டியில கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சு வாங்கின பரிசு. உங்க அம்மா பேர்ல இருக்கிற கப்பு நான் ஜெயிச்சு வாங்கியிருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வழக்கமா நான் ஒரு சின்ன பரிசு வாங்கினாலும் என் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான் எனக்கு பழக்கம். இப்போ உங்களை என்னோட சொந்த தாத்தாவா நினைச்சு ஆசீர்வாதம் வாங்குறேன். என் தாத்தாவையும் உங்களையும் நான் சமமா தான் மதிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. என்னடி ஆட்டம் காட்டுறீங்க? என்னை எதிர்த்து ஜெயிச்சுட்டு அதை என் வீட்டுக்கே வந்து என் தாத்தா கிட்ட கொண்டு வந்து காமிச்சு என்ன அவமானப்படுத்துறீங்களா?
வெளியில போங்கடி நாய்களா. ஏய் வாங்க போங்கடி. போ. போங்கடி. ஏய் தீபிகா, எந்திரிமா, எந்திரி. ஏய் தீபி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த கப்பை எட்டி உதைச்சிருப்ப, இவளை கழுத்தை பிடிச்சு தள்ளி இருப்ப. இவளுங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன வெறுப்பேத்தணும்னு இந்த கப்பை இங்க கொண்டு வந்து என் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருப்பாளுங்க. என் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க இவ யாரு? புடி. இவரும் நானும் உனக்கு மட்டும் தாத்தா பாட்டி இல்ல, இந்த காலேஜ்ல படிக்கிற எல்லா பசங்களுக்கும் நாங்க 2 பேரும் தாத்தா பாட்டி தான். அவ இங்க ஆசீர்வாதம் வாங்க வர்றதுக்கு முழு உரிமை இருக்கு. நீ ஏன் அவளை எதிரியாவே பாக்குற? அவ ஒண்ணும் உன்னை ஏமாத்தி ஜெயிக்கல, உன் கூட போட்டி போட்டு தானே ஜெயிச்சா. உனக்கு திறமை இருந்திருந்தா நீ ஜெயிச்சிருக்கணும். அது எல்லாத்த விட நீ செஞ்சது பெரிய தப்பு. நடந்தது பூங்கோத நாச்சியார் நினைவு பரிசு போட்டி. அவங்க என் மாமியார், இந்த வம்சத்தோட தெய்வம். அவங்கள அவமானப்படுத்துறத என்னால ஏத்துக்க முடியாது. உன் தாத்தாவோட அம்மா பேர்ல நடந்த போட்டி இது. நீ இந்த கப்பை எட்டி உதைச்சி அவங்கள அவமானப்படுத்தி இருக்க, அவங்க பேரை அசிங்கப்படுத்தி இருக்க. இதை என்னால மன்னிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்ச நீ ஏன் பேத்தியா? ஒரு வேலைக்கார பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டுறீங்களே பாட்டி? வேலைக்காரங்க வேற முதலாளி வேறன்னு பிரிச்சு பாக்குற பழக்கம் எனக்கு கிடையாது. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான். நீ அந்த கப்பை எட்டி உதைச்சதுக்கு முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளு. பார்வதி, நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. எவ்வளவு ஒரு பொண்ணுக்காக சொந்த பேத்தியை மன்னிப்பு கேட்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது முறையில்ல. தீபிகாவை ஒதுக்கி பேசாதீங்க. நீ இதுல தேவையில்லாம தலையிடாத. நீ குடுக்கிற செல்லத்துலதான் இவ இப்படி கெட்டு போய் நிக்கிறா. பாட்டினா பேத்திக்கு செல்லம் கொடுக்கதானே செய்வாங்க. ஆனா பேத்திய கரிச்சு கொட்டுற பாட்டியே இப்பதான் பாக்குறேன். இந்த வீட்ல எல்லாமே தலைகீழா நடக்குது. ராஜம்மா, இது எங்க குடும்ப விஷயம். நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோபம் வந்துச்சு அவ்வளவுதான். தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு. இவ ஜெயிச்சா கப்ப அவ வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதானே. தோத்தவ வீட்டுக்கே கொண்டு வந்து இந்த பாரு கப்பு, இந்த பாரு கப்புன்னு கப்ப கொண்டு வந்து மூச்சுக்கு நேரா காட்டி வெறுப்பேத்தனா தீபிகாவுக்கு கோபம் வரதானே செய்யும். தோத்து போற வலிய சீண்டி விடுற மாதிரி எதுக்காக பண்ணணும்? ஐயோ பாட்டி, நான் அந்த மாதிரி அர்த்தத்துல பண்ணல. வழக்கமா நான் எந்த கப்பு ஜெயிச்சாலும் என் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான் வழக்கம். இந்த தடவை என் தாத்தா ஊர்ல இருக்காரு, அதனாலதான் இந்த தாத்தாவை என்னோட சொந்த தாத்தாவா நினைச்சு ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். மற்றபடி தீபிகாவை வெறுப்பேத்துற கெட்ட நோக்கம் எனக்கு இல்ல. என் அம்மாவும் தாத்தாவும் அப்படி என்னை வளர்க்கல. ஏய், உன்னால எங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம பிரச்சனைங்க வருது. இந்த வீட்ல உனக்கு என்ன வேலை? முதல்ல வெளியே போ. ராஜம்மா, அவளை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ற அதிகாரம் இந்த வீட்ல யாருக்குமே கிடையாது. இந்த வீட்ல யார் இருக்கணும், யார் வெளியில போகணும்னு முடிவு செய்ய வேண்டியது நான். தப்பு நம்ம பேத்தி மேல இருக்கு. நம்ம பொண்ணுங்கிறதுனால தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடாது. நீ இந்த மாதிரி விஷயத்துல அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு. தயவு செஞ்சு இந்த பேச்சை இத்தோடு விட்டுடு. நீ வாமா.
கிராண்ட்மா, பாத்தீங்கல்ல அந்த பட்டிக்காடுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை எப்படி திட்டிட்டு போறாங்கன்னு. விடு தீபிகா, சரியான நேரம் பார்த்து அவளை ஏதாவது செய்யலாம். அவளை நினைச்சு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அடுத்து நாம அவளை என்ன பண்ணலான்னு யோசி. அதுல இருந்து அவ தப்பிக்கவே கூடாது. என்னோட கணக்கில் பூர்ண சந்திரன் வானத்தில் தெரியும்போல், அதாയത് பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செய்யணும். அப்போ உங்க பேத்தியோட முழு உருவம் கிட்டும். இன்னைக்கு முழு பௌர்ணமி. நம்ம பேத்தி உருவத்தை அந்த நம்பூதிரி வரைஞ்சு கொடுக்கறேன்னு சொன்ன நாள், அவர் மட்டும் சொன்ன மாதிரி வரைஞ்சு கொடுத்துட்டா அவ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன். ஏ ராஜாத்தி, நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்சுட்டா நம்ம பொறுப்புக்கான முழு அர்த்தமும் கிடைச்சிடுங்க. இன்னைக்கு மட்டும் நான் கும்பிடுற தெய்வம் எனக்கு கை கொடுத்தா போதும். அந்த தெய்வத்தோட பாதங்களை என் கண்ணீரால அபிஷேகம் பண்ணுவேன். நம்ம பேத்தியோட தங்க முகம், அழகு முகம் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருங்க. ஹலோ, நான் பார்வதி பேசுறேன். இன்னைக்கு என் பேத்தியோட முழு உருவத்தை வரைஞ்சி தர்றேன்னு சொன்னீங்களே, பூஜையை ஆரம்பிச்சிட்டீங்களா? அதற்கான ஏற்பாடுதாம்மா நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் பொறுத்துக்குங்க. நாளைக்கு காலையில உங்க பேத்தியோட முழு உருவத்தோட நான் உங்களை வந்து பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. நீங்க சொன்ன மாதிரி வரைஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா என் ஆயுசுக்கும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன். நாளைக்கு காலையில உங்க பேத்தியோட முழு உருவம் வந்துடும். நல்லது சாமி, நல்லது. நல்லதம்மா. என்ன சொல்றா அந்த பார்வதி? பேத்தியோட படம் எப்ப கிடைக்கும்னு கேட்டாங்க. அது இந்த ராஜம்மா இருக்கிற வரைக்கும் நடக்குமா? படம் வேணுமா உனக்கு? படம்? சாமி, அந்த படத்தை என்கிட்ட கொடுத்த உடனே பணத்தால உங்களுக்கு அபிஷேகம் பண்றேன். அந்த படம் என் கைக்கு வந்ததும் அவ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவளை அழிக்காம விட மாட்டேன்.
யாரு யாருது யாரு எங்க மறைஞ்சிருக்க? பூவு பூவு என்ன பிள்ள, என்னாச்சு? யாரோ யாரோ என் பக்கத்துல வந்து என்ன குறுகுறுன்னு பாக்குற மாதிரி இருக்குப்ல. நான் கண்ணு முழிச்சது தெரிஞ்சதும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆ? பூவு அப்படிலாம் யாருமே இல்ல பிள்ள. இல்ல, யாரோ மறைஞ்சிருக்காங்க. மறைஞ்சிருக்காங்களா? ஆ? பூவு வெளியே கூட யாருமே இல்ல பிள்ள. நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப, விடு. இல்ல மாறி, யாரோ என்ன பக்கத்துல வந்து பார்த்தாங்க. இப்ப கூட இங்க எங்கேயோ மறைஞ்சிருந்து என்ன பாக்குற மாதிரியே இருக்கு புள்ள. பூவு நீ ஏதோ பயந்துருக்க. இரு, நான் மலைக்கருப்ப சாமியை கும்பிட்டுட்டு விபூதி எடுத்துட்டு வரேன். மலைக்கருப்பா, இந்த பூ புள்ள எதையோ பார்த்து பயந்துருக்கு. காட்டு கருப்பு, ஏவல் இது எதுவுமே அவகிட்ட அண்டாம நீதான்ப்பா அவளுக்கு துணை இருக்கணும். பூவே இங்க பாரு. இனி எந்த கெட்ட கனவும் வராது. பேசாம தூங்கு பிள்ள. படு. என்ன பகவதி? என்ன சாமி, என்னாச்சு? என்னாச்சு சாமி? அந்த பொண்ணு கும்புற தெய்வம் ரொம்ப உக்கிரமான தெய்வம். அது அந்த பொண்ணோட உருவத்தை வரைவிடாம என்ன தடுக்குது.